ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சமணத்துறவி ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர் மகாராஜின் 151வது பிறந்த நாளையொட்டி அமைதியின் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் சற்றுமுன் திறந்து வைத்தார். பீகார் மாநில முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் இன்று பிற்பகல் பதவியேற்கிறார். ஊடகங்கள் மீது அரசு கொண்டுள்ள நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக அவை விளங்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் அனைத்து சமயங்களின் வழிபாட்டுத் தலங்களும் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். சமணத்துறவி ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர் மகாராஜின் 151வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அமைதியின் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் சற்றுமுன் திறந்து வைத்தார். ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் ஜெய்த்புரா என்ற இடத்தில் உள்ள விஜய் வல்லப் சாதனா மையத்தில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. அஷ்டதாது எனும் 8 உலோகங்களைக் கொண்டு 151 அங்குல உயரத்திற்கு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 8 தாதுக்களில் செம்பு முக்கிய உலோகமாக இருக்கும். 1870ஆம் ஆண்டு பிறந்து 1954ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர் மகாராஜ் சமணத் துறவியாக பகவான் மகாவீரரின் போதனைகளை பரப்ப தன்னலமற்றும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றினார். பொதுமக்கள் நல்வாழ்வுக்காகவும் கல்வியை பரப்பவும் சமூக தீமைகளை ஒழிக்கவும் அயராது பாடுபட்ட அவர் உத்வேகம் அளிக்கும் பல நூல்களையும் எழுதியுள்ளார். மேலும் சுதந்திர இயக்கத்தையும் சுதேசி நோக்கத்தையும் தீவிரமாக ஆதரித்தார். அவர் அளித்த உத்வேகம் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் கல்லூரிகள், பள்ளிகள், ஆய்வு மையங்கள் உட்பட 50க்கும் அதிகமான சிறந்த கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. பீகார் மாநில முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 4:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. திரு நிதிஷ்குமார் 7வது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்னாவில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் திரு நிதிஷ்குமாரை கூட்டணியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். பின்னர் திரு நிதிஷ்குமாரும் பீகார் பிஜேபி தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வாலும் மற்றும் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஆளுநர் திரு ஃபாகு சௌஹானை சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி, ஐக்கிய ஜனதாதளம், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி ஆகியவை தங்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து பீகார் மாநில அமைச்சரவையின் எண்ணிக்கை குறித்து பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதாதள தலைவர்களை சந்தித்து திரு நிதிஷ்குமார் விவாதித்தார். மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% மட்டுமே அமைச்சரவையில் இருக்க முடியும் என்பதால் அதிகபட்சம் 36 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். 43 உறுப்பினர் பலம் கொண்ட ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 12 அமைச்சர்களும் 74 உறுப்பினர்களைக் கொண்ட பிஜேபிக்கு 18 அமைச்சர்களும் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கலந்து கொள்கிறார். பாகிஸ்தானில் பயங்கரவாத சம்பவங்களில் இந்தியாவின் தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் கூறியிருப்பதற்கு வெளியுறவு அமைச்சகம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரானதாக பாகிஸ்தான் கூறும் நிரூபணங்கள் நம்பகத்தன்மை அற்றவை என்றும் இட்டுக்கட்டப்பட்ட கற்பனையான குற்றச்சாட்டுகள் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா, பாகிஸ்தானின் தந்திரங்களையும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக அந்நாடு இருப்பது பற்றியும் சர்வதேச சமூகம் அறிந்தே இருக்கிறது என்றார். பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் மீண்டும் ஒருமுறை தோல்வியடைந்துள்ளது என்று அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிய திரு ஸ்ரீவத்சவா, பயங்கரவாதிகளை உருவாக்கும் தொழிற்சாலையாக அந்நாடு இருப்பதை பாகிஸ்தான் தலைவர்களால் மறைக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டார். சர்வதேச சகிப்புத்தன்மைக்கான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அனைவருக்குமான மனித உரிமைகளையும் மற்றவர்களின் அடிப்படை சுதந்திரங்களையும் அங்கீகரிக்க இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதர்கள் இயற்கையாகவே பன்முகத்தன்மையோடு இருக்கிறார்கள். உலகின் அனைத்து பகுதிகளிலும் கலந்திருக்கும் சமூகங்கள் அமைதியாக வாழ்வதை சகிப்புத்தன்மை மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்ற செய்தியை இந்த சகிப்புத்தன்மைக்கான தினம் வழங்குகிறது. சகிப்புத்தன்மையை எதிர்த்து போராட முக்கியமானது கல்விதான் என்று யுனெஸ்கோ அமைப்பின் புதுதில்லி அலுவலக தலைவர் திரு எரிக் ஃபெல்ட் அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று சென்னையில் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கும் என்று அறிவித்தார். யார் எந்த டயத்துக்கு வரணுன்றது அவங்களுடைய SMS குறுஞ்செய்தி மூலமா வரும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாகவும் ஊடகத்துறை மூலமாகவும் நாங்கள் சொல்லுவோம். இணையதளத்திலையும் நம்ம வெப்சைட்லயும் நாங்கள் வெளியிடுறோம், யார் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றத வெளியிடுறோம். அங்கே விரிவான ஏற்பாடுகள் கவுன்சிலிங்ல மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், அதே போல அலுவலர்கள் தங்குவதற்கான ஓப்பன் ஸ்டேடியத்தில் உள்ள ஒரு பெரிய ஹாலில் நடைபெறுது. விரிவான ஏற்பாடுகள், போதிய சமூக இடைவெளி எல்லாம் விட்டு மிக சிறப்பாக அங்கே கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி இந்த ஆண்டு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் 405 இடங்கள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நமக்கு டோட்டல் சீட்ஸ் இந்த ஆண்டு 3650. அதுல நம்முடைய டோட்டல் ஸ்டேட் கோட்டா 3032. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும் 227 பேருக்கு அந்த அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அந்த 7% கீழே வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 92 பிடிஎஸ் சீட்ஸ் அரசு பள்ளி மாணவ கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. மொத்தம் அதாவது MBBS மற்றும் பிடிஎஸ் இந்த மருத்துவ படிப்புல டோட்டல் 7.5ல பார்த்தீங்கன்னா MBBSல ஒரு 313, பிடிஎஸ்ல ஒரு 92, ரொம்ப ரெண்டும் சேர்த்து 405 MBBS பிடிஎஸ் சீட்ஸ் 7.5 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய பத்திரிகையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய பத்திரிகை கவுன்சில் தொடங்கப்பட்டு செயல்முறைக்கு வந்த நவம்பர் 16ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பத்திரிகையாளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறியுள்ளார். தேசிய பத்திரிகையாளர் தினத்தையொட்டி இந்திய பத்திரிகை கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் உயிர் நாடி என்று குறிப்பிட்டார். பத்திரிகை சுதந்திரம் என்பது பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் என்றும் அவர் கூறினார். ஊடகத்தின் மீது அரசு கொண்டுள்ள நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக அவை விளங்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பத்திரிகையாளர் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, பத்திரிகையாளர் நலனுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்துள்ளார். குஜராத் மாநில புத்தாண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. விக்ரமி சம்வத் 2077 முதல் நாளான இன்று மக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புத்தாண்டு தினத்தையொட்டி வீடுகளின் முன் மக்கள் பல வண்ண கோலங்களால் அலங்கரித்துள்ளனர். கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தை வலியுறுத்தும் செய்திகளும் இந்த கோலங்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் புத்தாண்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, மாநில ஆளுநர் திரு ஆச்சார்ய தேவ்ரத், முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உள்ளிட்டோர் குஜராத் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான சிறப்பான உறவை குறிக்கும் பாய்தூஜ் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. தங்களின் சகோதரர்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ இந்நாளில் சகோதரிகள் பிரார்த்தனை செய்வார்கள். சகோதரிகளுக்கு சகோதரர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். பாய்தூஜ் விழாவையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த விழா புனிதமானதாக கொண்டாடப்படுகிறது என்றும், சகோதர சகோதரிகளுக்கு இடையே உறவு நீடிப்பதற்காகவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார். இந்த தனித்துவமான நாளில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் நலனை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பாய்தூஜ் விழாவையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் அனைத்து சமயங்களின் வழிபாட்டுத் தலங்களும் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவில், பந்தர்பூரில் உள்ள விக்கல் மந்திர், துல்ஜாபூரில் உள்ள துல்ஜா பவானி ஆலயம் போன்ற புகழ்பெற்ற கோவில்களில் இன்று அதிகாலை தரிசனத்திற்காக திறக்கப்பட்டன. கோவிட்-19ற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். கோவில்களுக்கு வெளியே பதிவு செய்யப்பட்டு அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டு மக்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். மும்பையில் உள்ள மஹிம் தேவாலயம், ஹாஜி அலி தர்கா போன்றவையும் வழிபாடு நடத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குமரிக்கடல் முதல் தமிழகத்தின் வடக்கு பகுதி வரை நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமணத்துறவி ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர் மகாராஜின் 151வது பிறந்த நாளையொட்டி அமைதியின் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் சற்றுமுன் திறந்து வைத்தார். பீகார் மாநில முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் இன்று பிற்பகல் பதவியேற்கிறார். ஊடகங்கள் மீது அரசு கொண்டுள்ள நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக அவை விளங்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் அனைத்து சமயங்களின் வழிபாட்டுத் தலங்களும் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.